தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உரிமங்களை புதுப்பித்துக் கொள்ள இரண்டாவது முறையாக அனுமதி வழங்கியிருப்பதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிரஞ்சன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், உள்துறை அமைச்சகத்தின் இந்த அறிவிப்பு பற்றி விரிவாக சொல்லுங்க. பத்மபிரியா, அதாவது நாடு முழுவதும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் 11,319 தனியார் தொண்டு நிறுவனங்கள் சரியான முறையில் ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி மத்திய உள்துறை அமைச்சகமானது அந்த தொண்டு நிறுவனங்களின் உரிமத்தை சமீபத்தில் ரத்து செய்திருந்தார்கள். இதனால் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக இந்த நிறுவனங்கள் அனைத்துமே வெளிநாடுகளிலிருந்து பெரிய அளவில் நிதி உதவிகளை பெறுகின்ற என்ஜிஓக்களாக இருந்து வருகின்றது. இதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆர்பனேஜ், அதாவது யாரும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகங்கள், நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய தொண்டு நிறுவனங்களாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதன் பங்களிப்பானது ஒரு அனைத்து தளங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுவதாக இருந்து வந்தது. இந்நிலையில் சரியான முறையில் அவர்கள் கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கவில்லை, ஆவணங்களை கொடுக்கவில்லை என்று கூறி மத்திய உள்துறை அமைச்சகமானது அவர்களுக்கான அந்த உரிமத்தை சமீபத்தில் ரத்து செய்திருந்தார்கள். இதற்கு எதிராக தலைநகர் டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டது. அந்த புகார்களின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்துக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸிற்கு பதிலளிக்கும் வகையிலும் ஒரு ரிலீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உடனடியாக ஒரு நிவாரணமாகத்தான் தற்பொழுது இரண்டாவது வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் விரைவில் இந்த 11,319 நிறுவனங்களும் தங்களது அந்த வரவு செலவு கணக்குகள் மற்றும் என்னென்ன மாதிரியான ஆவணங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் கோருகிறதோ அந்த ஆவணங்களை சமர்ப்பித்துக் கொள்ளலாம். இது தொடர்பான வழக்கும் கூட தலைநகர் டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது நிலுவையில் இருந்து வருகின்றது. தமிழகத்தைச் சேர்ந்த பீப்புள்ஸ் வாட்ச் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஹென்றி ஜிபன் அவர்கள் தான் அந்த வழக்கினை தொடுத்திருக்கின்றார். அவரேதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திலும் புகார் அளித்திருந்தார். பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுது மத்திய அரசானது சற்று கீழிறங்கி வந்திருக்கின்றது. ஒருவேளை இந்த இரண்டாவது வாய்ப்பிலும் சரியான முறையில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த உரிமங்கள் ரத்து செய்யப்படும். தற்பொழுதைக்கு இவர்களுக்கான அந்த உரிமமானது நீட்டிக்கப்படுகிறதா உள்ளிட்ட விவரங்களை தற்பொழுது உள்துறை அமைச்சகம் எதுவும் தெரிவிக்கவில்லை. தற்பொழுதுதான் சூழ்நிலையாக இருந்து வருகின்றது. தீவிரவாதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் இந்தியாவிற்கு வருகிறது, கருப்பு பணம் இதன் வாயிலாக வருகிறது, கள்ளப்பணம் வருகிறது உள்ளிட்ட காரணங்களை காட்டிதான் மத்திய உள்துறை அமைச்சகமானது இந்த நடைமுறைகளை ஒரு கிடுக்குப்பிடியாக வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பத்மபிரியா, உரிமங்களை புதுப்பிப்பதற்காக ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுதே அந்த ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கா? இது பத்தின தகவல் உங்ககிட்ட இருக்கா நிரஞ்சன்? பத்மபிரியா, தற்பொழுது வரைக்கும் இந்த உரிமங்கள் புதுப்பிப்பதற்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான விஷயங்கள் தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கென்று செக்ரட்டரிகள் இருப்பார்கள். அவர்கள் தான் ஒரு மிக விரிவான ஒரு ஆய்வினை செய்வார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த 11,319 நிறுவனங்களும் பெரும்பாலும் கல்வியை சார்ந்ததும், அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்க்கக்கூடியது, மாற்றுத்திறனாளிகளை எடுத்து வளர்க்கக்கூடிய இந்த மாதிரியான என்ஜிஓக்களாக இருக்கின்ற சூழ்நிலையில், இயற்கை வளங்கள் சார்ந்த என்ஜிஓக்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. எனவே மத்திய அரசானது இந்த விஷயத்தில் தற்பொழுது அவர்கள் கையாண்டு வருகின்ற நெறிமுறைகளில் சிறு தளர்வுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வரவு செலவு கணக்குகளை மட்டும் அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் கேட்கவிருக்கின்றார்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தொடர்ந்து நாடு முழுவதும் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்காக பல்வேறு அமைப்புகள் இந்த மாதிரியான என்ஜிஓக்கள் மூலமாகத்தான் இந்தியாவிற்குள் பல்வேறு பணங்களை கொண்டு வருகின்றார்கள். அதன் மூலம் ஊடுருவல்கள் நடைபெறுகிறது. எனவே அதனை தடுப்பதற்காகத்தான் மத்திய அரசு இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாக ஏற்கனவே கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் மேற்கொண்டு வருகின்ற விவரங்களும் நடைபெறும். பத்மபிரியா.